ஹாய், நம்ம இந்த ப்ராட்காஸ்ட்டில் பார்க்க போகிறது மைவி3. இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ தெரியாத ஆளுக்கு யாருக்குமே இல்லை. ஏன்னா ரீசெண்டாக ஒரு ஸ்கேம்னு சொல்லி பெரிய அளவில் கேசஸ் எல்லாம் நடந்தது. இன்ன வரைக்குமே அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் எனக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னா, போன வருஷம் 2023 10வது மாதம் 28ஆம் தேதி அப்போ ஒரு சாட்டர்டே நான் ரெக்வஸ்ட் விட்ரால் கொடுத்தேன். நான் கொடுத்துட்டேன். எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா 1 வீக்கில் உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆயிரும். கிட்டத்தட்ட ஆல்ரெடி 5-6 டைம் வந்துருச்சு. நான் மறுபடியும் ஒரு டைம் கொடுக்குறேன். ஒரு 27 சம்திங் கொடுக்குறேன். நான் கொடுத்து பணம் வரல. ஓகே, நெக்ஸ்ட் 1 வீக் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் விட்டுட்டேன். நான் சரி, எனக்கு வரல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் மந்த் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லைங்காட்டி நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் மந்த்து மறுபடியும் நான் விட்ரால் கொடுக்குறேன். பணம் ஆல்ரெடி நீங்கள் விட்ரால் கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களால் பணம் விட்ரால் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லி அது டிக்ளைன் காட்டிடுச்சு. இது என்ன பண்ணிடுச்சுன்னா, பணம் டிக்ளைன் சிம்பிளும் காமிக்கலாம், தம் சிம்பிளும் காமிக்கலைங்க. இந்த கிளாக் சிம்பிள்லேயே பார்த்திங்கன்னா ப்ராசஸில் இருக்கிற ஹோல்டுலேயே இன்ன வரைக்குமே இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் 15 இந்த தேதி வரையுமே இப்படி தான் இருக்குது. நான் சரி ஓகே என்ன பண்ணேன்னா, எனக்கு சேர்த்து விட்டவர் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் குமராவளத்தில். அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா குமராவளத்தில் சம்திங் ஷாப் வச்சுருக்காரு. நான் யாரோட பேருமே அதில் இன்க்ளூட் பண்ண விரும்பலை. அவருக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பேசி அவருமே இன்னொருத்தர் அங்கே 2 பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி. அங்கே 2 பேர் ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. 2 பேர் அங்கே பெரிய ஆளுங்க, நல்லா காண்டாக்ட் இருக்காங்க நிறைய பேர்த்தோட, டேரக்டர்ஸோட. நான் அதில் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, சரி ஓகேங்க வெயிட் பண்ணுங்கள், நான் திருச்செங்கோடு ஆஃபீஸில் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். மறுபடியும் அவர் பேசிட்டு சம்திங் சொன்னார். இது ரொம்ப டைம் கால்ஸ்லாம் நடந்துருச்சு, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. மறுபடியும் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க ஈரோடு ஆஃபீஸ்லன்னு சொல்லியிருந்தார். மறுபடியும் அது வேண்டாங்கிற மாதிரி சம்திங் ஏதோ இருந்தங்காட்டி அப்படியே போயிடுச்சு. மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா, இது ஒரு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா, அவர் ஒர்க் பிஸியில் அவர் இருக்கார். நமக்கு தேவைங்கனால நம்ம யாருக்கு வேணால் நம்ம கூப்பிட்டு தான் வழியில். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சம்திங் நான் குரூப்பில் இன்னொருத்தர் இருப்பார் டேரக்டர்னு சொல்லிட்டு சம்திங் அடிக்கடி நிறைய சாட் வந்திருக்கு. அவர் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணேன். நான் அவர் என்ன சொன்னார்னா, நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு நானும் சொன்னேன், நீங்கள் கால் எடுக்கலங்காட்டி இப்படி இன்னொருத்தர் இருக்கார், இந்த டேரக்டர்கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இவன் அந்த குமராவளத்து கரெக்டாக. அப்புறம் தான் சொன்னார், அவர் ஈரோடு தாங்க, அவர் ஈரோடு ஆஃபீஸ் இருந்தவர்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அந்த குமராவளத்தில் இருக்கிறவர் ஒரு டைம் பேசிவிட்டு என்ன பண்ணிட்டார்னா, இந்த மாதிரி நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டிங்களா, லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே கிளியர் ஆயிரும், 2-3 டேஸில் கிளியர் ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்களா, நான் எழுதி கொடுக்குறீங்காட்டி சரி ஓகே இமீடியட்டாக நாளைக்கு காலையில் எழுதி கொடுத்துருங்க, கிளியர் ஆயிரும்னு சொல்லி சொன்னாங்க. 23/12/2023 காலையில் போய் நான் ஈரோடு ஹெட் ஆஃபீஸில் எழுதி கொடுத்துட்டு வந்தேங்க. அந்த டேரக்டர் இருந்தாங்க, அவர்கிட்ட பேசிவிட்டு இந்த பிரச்சனை தான் சொல்லிட்டு எல்லாமே காமிச்சு, நான் ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் என்ன எல்லாமே கேட்டாங்க. நான் எல்லாமே சொல்லிவிட்டு மொபைல் கொடுத்துட்டு காமிச்சிட்டு தான் வந்தேன். அங்கே லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். 23/12/2023 எழுதி கொடுத்துட்டு அடுத்து என்னோடய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வர சொன்னாங்க. கொடுத்துட்டு நான் அதை அதுக்கு முந்தின நாள் என்ன சொன்னாங்கன்னா 2-3 டேஸில் கிளியர் ஆயிருன்னு சொன்னாங்க. மறுபடியும் இவர்கிட்ட கேட்டதுக்கு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு மறுபடியும் கேட்டேன். நான் அவர் என்ன சொன்னார்னா, ஈரோடு ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவர், உங்களுக்கு விட்ரால் கணக்கு தான் பீரியட் அது 1 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லிட்டார். சரி ஓகேங்க விடுங்கன்னு சொல்லிட்டு 1 மந்த் வெயிட் பண்ணிட்டேன். நான் 1 மந்த் ஆயுமே பணம் வரலைங்க. மறுபடியும் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா மறுபடியும் எங்களை கேட்டால் நாங்கள் எம்டி ஆஃபீஸில் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொன்னாங்க. இந்த டைம் பீரியடில் என்ன ஆகி போச்சுன்னா, மைவி3 மேலே இந்த கேஸ் கொஞ்சம் இதாகி போச்சு. அவர் எம்டியெல்லாம் நம்மளால் நான் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் போய் அவரை மீட் பண்ணலான்ட்டு இருந்தேன். நான் அதெல்லாம் மீட் பண்ண முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. லெட்டர் எழுதி கொடுக்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் போகலான்ட்டு இருந்தேன். நான் அதுக்கு பதிலாக இங்கே எழுதி கொடுங்க கிளியர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி, லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் இங்கேயே கிளியர் ஆகுன்னு நினச்சி விட்டுட்டேன். மறுபடியும் இப்போ அங்கே போய் அவரை பார்க்க முடியாத மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி மந்த், ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் நடக்கிறனால அங்கே அந்த பிஸியில் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எம்டி ஆஃபீஸில் பேசுன்னு சொல்லிட்டு, இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில் நாங்கள் பேசுகிறோம், நான் டேரெக்டாக எம்டி ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷனில் பேசிவிட்டு வந்துருன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீக், அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் இது ரெஸ்பாண்ட் கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்தது. சம்திங் ஞாபகம் இல்லை. செகண்ட் வீக் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேங்கன்னு விட்டேன். மறுபடியும் அதே தான் சொன்னாங்க. சரி ஓகேன்னு விட்டாச்சுங்க. எப்போவுமே கிளியர் ஆகலை. மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் திருச்செங்கோடு ஆஃபீஸ் அட்மின்ட்டே சொல்லிட்டோம்,
அங்கே வந்து பார்த்துங்க அங்கே இருக்கிற ஹெட்டிட்ட பேசியிருக்கோம், கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு விட்டேங்க. அதுவும் ஆகலை. அவங்களுக்கு மெசேஜ் போடுங்க, அவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தார். நானும் மெசேஜ் போட்டேன். அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க மறுபடியும். நீங்கள் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட என்னோடய பர்சனல் பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டை எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன் இத்தனைக்கும். இருந்தாலும் அது இன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவும் கொடுத்துட்டு நான் அந்த 28/10/2023 அவங்க என்ன டேட் வரையும் கேட்குறாங்களோ எல்லா டேட்டுமே நான் எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னுமே கிளியர் ஆகலை. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சம்திங் இவர் அந்த குமராவளத்துக்காரர் இன்னொருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசுனேன். நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்னா நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார். சம்திங் நான் அவர்கிட்டயே பேசியிருந்தேன். அவர்னாலே அவர் முடிஞ்சது பண்ணார். மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, அந்த குமராவளத்தில் ஃபஸ்ட்டாக ஒருத்தர் பேசின ஆள்கிட்ட நிறையா டைம் பேசினவர் என்ன பண்ணார்னா, ஒரு டைம் நேரில் கூட வந்தார். அவர் நான் பேசியிருந்தேன். அவர் கேரளாவோ என்னமோ சம்திங் போயிருந்தப்போ அங்கே வந்து இந்த மைவி3யோட ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு, ஈவெண்ட். அதில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, யார் யாருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அது வந்து ஷார்ட் அவுட் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து என்னோடய பிரச்சனையும் சொல்லியிருந்திருக்காரு. அப்புறம் அவர் வந்து கேட்டார் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது பின் இஷ்யூவாக இருக்கா, ஈவன் எல்லாத்துலையும் வந்து இந்த பின்கோடு வந்து இஷ்யூ இருக்குது, அதனால் வந்து கரெக்டாக வந்து பேமெண்ட் வரமாட்டேங்குது மாதிரி சொல்லியிருந்தார். இல்லைங்க, நம்மளது அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதுவும் பேசியிருந்தது. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி, ஓகே வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2-3 டேஸில் மறுபடியும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் வரலைங்க. மறுபடியும் என்ன ஆயிருதுன்னா, இவர் சைடு வந்து ஈரோடு ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து அங்கே ஒரு டெம்பிள் சம்திங் மந்த்லி போகிறாங்களாட்ட, அந்த டெம்பிளில் வந்து அங்கே வந்து மீட் பண்ணி எம்டிவே டேரெக்டாக அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்கள் பேசிட்டோம், சிஸ்டம் அட்மின் அந்த ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அட்மின்ட்டு பேசிட்டோம், கண்டிப்பாக வந்து கிளியர் ஆயிரும் இந்த வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 டேஸில் கிளியர் ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் நான் பார்த்தேன், மறுபடியும் கிளியர் ஆகலை. இப்போ வந்து என்னென்னா, இன்ன வரைக்குமே கிளியர் ஆகலை. இப்போ வந்து என்னென்னா, இந்த ஈரோடு ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற கிட்டத்தட்ட நான் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக கூப்பிட்ற எடுக்க மாட்டேங்கிறாரு. சம்திங் பிஸியாக இருக்கிற மாதிரி தான் கால் பேக் லேட்டருங்க மாதிரி தான் மெசேஜ் வந்துட்டுருக்கு. யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சம்திங்னா இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை போயிட்டு தான் இருக்குது இதுக்கு இடையில. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா 1,35,000 பணம் உள்ள இருக்குது. இன்ன வரைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பணம் அர்ஜென்ட்டு. இதுக்கு இடையில எனக்கு ஆஃபீஸில் சேலரியே வரல. இப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். என் சைடில் இதில் மிஸ்டேக் இல்லை, கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். இது அவங்க சைடு தான் இருக்குது. நானும் ஓகே, எனக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். ஆனால் வந்து அவங்க சைட்லேருந்து ரெஸ்பாண்டே எனக்கு வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. யாராவது இது வந்து ஒரு பெரிய ஐஆர் அத்தாரிட்டிஸ் இந்த பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா, பாட்காஸ்ட் கேட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேங்களா? என்னுடைய மைவி3 அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பார்த்திங்கன்னா Mohan1198. தேங்க்யூ.